ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, டேட்டாபிரிக்ஸில் இருக்க விட்ஜெட் கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டிபி யூட்டில்ஸ் விட்ஜெட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஓகே, இன்சைட் விட்ஜெட்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்ஸ்லாம் இருக்குன்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி யூட்டில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதை வந்து பைத்தானுக்கு கன்வெர்ட் பண்ணோம். டிபி யூட்டில்ஸ் டாட் நாட் எஃப்எஸ் widgets dot help கொடுத்தோம்னா என்ன ஆகுனா, ஆல் த அவைலபிள் ஆப்ஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணோம். டிபி யூட்டில்ஸ் விட்ஜெட்ஸில் காம்போ பாக்ஸ் இருக்குது, ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது, கெட் ஆல், கெட் ஆர்குமெண்ட், மல்டி செலக்ட் இருக்குது, ரிமூவ் ஆல், டெக்ஸ்ட்டு. இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்டானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், உங்களுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுங்க, தென் டிஃபால்ட் வேல்யூ கொடுங்க, தென் லேபிள் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த டிபி யூட்டில்ஸ் விட்ஜெட்ஸோட டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ சிமிலர் வே காம்போ பாக்ஸ் பாருங்கள், நேமு, டிஃபால்ட் வேல்யூ அண்ட் சாய்ஸஸ், தென் லேபிள். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் பார்ப்போம். ஆல் த கான்செப்டும் நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு டிபி யூட்டில்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அந்த டாக்குமெண்டேஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த விட்ஜெட் கான்செப்ட் இருக்குது பாருங்கள். இந்த விட்ஜெட்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் த அவைலபிள் ஆப்ஷன் கொடுப்பேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார போங்க, உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டிபி யூட்டில்ஸ் விட்ஜெட்ஸ் டாட் டெக்ஸ்ட், தென் நேம், டிஃபால்ட் வேல்யூ, தென் லேபிள். இதை கொடுத்தோம்னா நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ அதை எப்படி கொடுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிபி யூட்டில்ஸ் டாட் விட்ஜெட்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், நேம் கொடுக்கணும். நம்ம என்ன கொடுக்கலாம், டேபிள் நேம் கொடுப்போமா, டேபிள் நேம்னு கொடுப்போம். டேபிள் நேம். ஆஃப்டர் தட் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம், லைக் bronze or else div dot bronze. இது வந்து நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன். தென் ஆஃப்டர் தட் லேபிள் கொடுக்கலாம். லேபிள் எதுக்குன்னா நம்ம வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆஸ் இட் இஸ் டேபிள் நேம்னு கொடுத்துப்போம். தென் இப்போ வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து டேபிள் நேம்னு ஒரு லேபிளில், டேபிள் நேம்னு ஒரு நேமில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா, யூட்டில்ஸ் டாட் கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கெட் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நேம் கொடுக்கணும். என்ன நேம், அந்த டெக்ஸ்ட்டோட நேம். இதை கொடுக்கணும், நேமை தான் கொடுக்கணும், லேபிளை கொடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் பீப்புள்ஸ் வந்து லேபிள் கொடுப்பாங்க. வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து டேபிள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். டேபிள் லிஸ்ட், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து dev டாட் bronzeன்றது உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ சிமிலர் வே நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம், dev டாட் bronze டாட். நமக்கு ஏதாவது ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த டெவுக்குள்ளார ப்ரான்ஸ்குள்ளார நமக்கு ஆர்டர்ஸ் இருக்குங்களா, அப்படின்னா ஆர்டர்ஸ் கொடுங்க, ஆர்டர்ஸ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீங்கள் வேல்யூ சேஞ்ச் உடனே இது ஆட்டோ எக்ஸிக்யூட் ஆகணும். why it's not எக்ஸிக்யூட்டட். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நீங்கள் வந்து விட்ஜெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். தென் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை எப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம விட்ஜெட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கெட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த கெட் பண்ணிவிட்டு இந்த கெட் பண்ண வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நியூவாக ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்ணிப்போம். அந்த வேரியபிள் நேமை நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஒரு டேபிளை வந்து லைக் செலக்ட் பண்ணுவோம் இல்லை நார்மலாக. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த விட்ஜெட்டை எப்படி ரியல் டைமில் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது என்னுடைய டெக்ஸ்ட் விட்ஜெட் கரெக்டாக. ஸோ இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டில் என்னுடைய டேபிள் நேம் நான் கொடுத்தேன்னா, இங்கே பாருங்கள், நான் டாலர் சிம்பிள் போட்டிருக்கேன். அண்டு இந்த 2 bracketsக்குள்ளார கர்லி பிரேஸ்க்குள்ளார என்னுடைய அந்த வேரியபிள் நேம், நான் விட்ஜெட்டை கெட் பண்ணல. ஸோ இந்த விட்ஜெட் கெட் பண்ணதுக்கான வேரியபிள் நேமை நான் கொடுத்தேன்னா, இட்ஸ் லைக் கன்சிடர் டேபிள் நேம். இப்போ பாருங்கள், அந்த டேபிளோட இந்த டெக்ஸ்ட்டோட வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே டேபிள் நேமை மாற்றினீங்கனாலே போதும்,
ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சேஞ்ச் ஆகிடும். நம்ம கோடில் எந்த சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் டைனமிக்காக என்ன பண்ணுவாங்க, ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. பேராமீட்டரையும் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏடிஎஃப், அதாவது டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டா பிரிக்ஸோட பைப்லைன்ஸை வந்து ரன் பண்ணுவாங்க. அதாவது நோட் புக்ஸ்லாம் ரன் பண்ணுவாங்க. ஸோ ரன் பண்ணும்போது டைனமிக்காக வந்து பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டா பிரிக்ஸ் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேராமீட்டருக்கான வேல்யூஸை நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் ரன் டைமில். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அவைலபிள் ஆப்ஷன்ஸில் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ராப் டவுன் அப்படின்னா என்னென்னா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸை நமக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக கொடுக்கும். சிமிலர் வே நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ ட்ராப் டவுன் ஷோ ஆகும்ல, லைக் திஸ். இங்கே பாருங்கள், இது வந்து ட்ராப் டவுன் ஆகிட்டு நமக்கு SQL, பைத்தான்ட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ் கொடுக்குது இல்லை. ஸோ நம்ம என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணோம்னா அந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகும். சிமிலர் வே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பேராமீட்டர்ஸை நம்ம வந்து சிங்கிள் விட்ஜெட்டில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் இந்த சினாரியோவில் கன்சிடர் பண்ணுங்களேன். இந்த டேபிளில் இப்போ கேஷ் டைப் இருக்குது. இதில் கேஷ் டைப்பில் வந்து கார்டு இருக்கும், இன்னொன்று கேஷ் இருக்கும். இந்த 2 டைப் இருக்கும். இப்போது நான் இந்த 2 டைப்புமே இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஃபில்டர் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். SQLல நான் இந்த SQLல இருக்குல்ல, ஸோ இந்த SQLல நான் ஒரு ஃபில்டர் கண்டிஷன் வச்சுருக்கேன். கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைக் வேர் கேஷ் டைப் ஈக்குவல் டு கேஷ், இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு கேஷாக இருக்குது. சப்போஸ் எனக்கு கார்டில் ஃபில்ட்ரு பண்ணால் நான் இங்கே வந்து கார்டுன்னு மேனுவலாக சேஞ்ச் பண்ணோம், கரெக்டாக? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஏன் இதை வந்து நமக்கு என்ன பேஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணணுமோ அதை நம்ம வந்து டைனமிக்காக ஏன் பண்ண முடியாது? ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுனா, இந்த ட்ராப் டவுனுன்ற இந்த விட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ஸோ சிமிலர் டு டெக்ஸ்ட், இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அது ஜஸ்ட் ட்ராப் டவுன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ட்ராப் டவுனுக்கான நேம், அந்த விட்ஜெட்டுக்கான நேம். இது வந்து பை டிஃபால்ட் வேல்யூ. இதுதான் வந்து அந்த ட்ராப் டவுனில் இருக்கிற ஆல் த வேல்யூஸ். ஸோ இது வந்து லேபிள். உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்குங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இட்ஸ் அப் டு யூ. நான் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் லேபிள். ஸோ இங்கே வந்து நான் அதை வந்து ஆட் பண்ணாமல் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து விட்ஜெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ட்ராப் டவுன் விட்ஜெட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் லேபிள் கொடுக்காதல எனக்கு இங்கே பாருங்கள், அதாவது டெக்ஸ்ட்டுக்கு நான் லேபிள் கொடுத்தேன், அதனால் எனக்கு இந்த சோர்ஸ் பார்த்துன்னு இந்த லேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் லேபிள் கொடுக்கல அப்படின்னா லேபிள் க்ரியேட் ஆகாது, ஜஸ்ட் விட்ஜெட்டோட நேமே கால் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து லிஸ்ட்டு ஆகுதுங்களா, என்ன ஆப்ஷன் வேணுமோ நான் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த விட்ஜெட்டுக்கு சிமிலர் வே இங்கே நான் என்ன பண்ணியிருக்கணும், கெட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ சிமிலர் வே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ட்ராப் டவுனோட வேல்யூவும் கெட் பண்ணி தென் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அது எப்படி பண்ணுறதுன்னு கூட. ஜஸ்ட்டு இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து லைக் கேஷ் டைப் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த விட்ஜெட்டை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கேஷ் டைப்புன்ற வேரியபிள்குள்ளே இந்த கேஷ்ன்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஷ் இருக்கா, நம்ம கார்டு தான் கேஷ் இருக்குது. கார்டு நமக்கு கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதனால் கார்டுன்னு இங்கே சேஞ்ச் பண்ணி கார்டு. ஸோ இங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம SQL query போட்டோம்ல, ஸோ வேர் இட் இஸ். இப்போ இந்த SQL queryயை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போது இங்கே அதாவது இங்கே வந்து நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக இது என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், $symbol and parenthesis, inside parenthesis cash
டைப். இப்போ வந்து பாருங்க, நமக்கு வந்து அந்த டேபிளில் இருக்க, அதாவது அந்த கேஷ் டைப்பில் நம்ம வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கார்டு, இன்னொன்று கேஷு. ஸோ நம்மக்கிட்ட வந்து கார்டு டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் கார்டுன்னு சூஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு மல்டிபிள் ஃபில்டர்ஸ் இருக்குது, ஒரு ரோவில் இருக்குது, அந்த ரோவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எவ்ரிடே ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஃபில்டர்ஸ் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டேட்டா வியூ பண்ணி பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் விட்ஜெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். நமக்கு அனதர் ஒன் விட்ஜெட் இருக்குது, அதுதான் வந்து காம்போ பாக்ஸ். இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து லேபிள்ஸ் தேவைப்படலை. ஸோ நான் லேபிள்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கேஷ் டைப் 1ன்னு கொடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஸுக்காக. இது வந்து ட்ராப் டவுனா, ஸோ இதை வந்து காம்போ பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பாக்ஸ். ஸோ உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அன்செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்போ பாக்ஸும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா நமக்கு என்னென்ன அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது? டெக்ஸ்ட்டு, ட்ராப் டவுனு, காம்போ பாக்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணாம், விட்ஜெட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேபிள் நேம் வேண்டான்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா விட்ஜெட்டை ரிமூவ் பண்ண சொன்னீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் விட்ஜெட் மட்டும் இல்லை, எனக்கு ஆல் த விட்ஜெட்டுமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் widget டாட் ஆல்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் த விட்ஜெட்ஸும் ரிமூவ் ஆகிடும். கிளியர்? ஸோ இவ்வளோ தாங்க டேட்டாபிரிக்ஸில் இருக்க விட்ஜெட் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு என்ன சினாரியோ வேணுமோ, எந்த மாதிரி விட்ஜெட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி டெக்ஸ்ட் விட்ஜெட் யூஸ் பண்ணுவாங்க, ட்ராப் டவுன் விட்ஜெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்போ பாக்ஸ் நான் யூஸ் பண்ணதில்லை அதிகமாக, பட் டெக்ஸ்ட்டும் ட்ராப் டவுனும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நீங்கள் விஜா குயிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பிரதருக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.